இங்கே டிசென்ட்ரி, இங்கே கேஸ் ஐ, கேஸ் ஒன்லி கேஸ் ஐ, இங்கே ஸ்ப்ளீன் இல்லை இங்கே கான்ஸ்டிபேஷன், இங்கே மியூக்கஸ், இங்கே லெஃப்ட் ஓவர். அப்படி தானே இந்த சர்க்கிளில் இருக்கிறது? ஆமாம், இந்த சர்க்கிளில் இருக்கிறது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு மேலே போனால் இங்கே ஸ்ப்ளீன், இங்கே கால். கீழே இந்த சர்க்கிளுக்கு கீழே போனால் இங்கே ஆசிட், இங்கே ஃப்ளூயிட். தெரியுதுங்களா? இது நாபி சுற்றி 4 பக்கம் இதெல்லாம் இங்கே மட்டும் 2 பாயிண்ட் வரும். கேஸ் ஒன்லி கேஸே இருந்து 3 புள்ளி வச்சுருப்பாங்க. இது வந்து பேன். இங்கே அமுத்தி பார்க்கணும். கரெக்டாக அந்த எலும்பு முடிகிற இடத்துலங்க. ரைட், ஓகே. பேன் சூரிய சக்கரம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே கேஸ் ஒன்லியில் 1 2 3 அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அந்த படத்தை வேணுமா? இது கேஸ் ஒன்லி ஃபஸ்ட்டு, கேஸ் ஐ செகண்டு. இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் கேஸ் ஒன்லி, இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில் கேஸ் ஐ. இது இந்த பெல்விக்கும் கீழே இப்படி போகுதா? இப்போ இது நாபி இங்கேன்னா இது பேன், இது எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிறது. இந்த ஃப்ளூயிட் ஆசிடுங்கிறது கீழே இருக்கிறது தனியாக. ஆனால் இதை சுற்றி 1 2 3 4 5 6 7 8 ரவுண்டில் 8 திசைக்கு இருக்குது. அதில் மேல் திசையில் மேலே டாப்பில் பேன், அது கீழே வந்து கேஸ். மேலே டாப்பில் பேன் இங்கே போயிடுச்சு. இந்த ரெண்டுக்கு நடுவில் கேஸ் ஒன்லி, இந்த 2 நடுவில் கேஸ் ஐ. இந்த கேஸுக்கு மட்டும்தான் 2 பாயிண்ட் வரும், கேஸ் ஒன்லி கேஸ் ஐன்னு வரும். அதுக்கப்புறம் ரைட்டில் வந்தோன்னா இங்கே கான்ஸ்டிபேஷன் வரும். ஸ்ப்ளீன் மேலே, ஸ்ப்ளீனு கீழே இந்த ஆங்கிளில் வர்றது கான்ஸ்டிபேஷன். 3 பாயிண்ட்டுமே கான்ஸ்டிபேஷன் ஆச்சு. 3மே கான்ஸ்டிபேஷன். ஆனால் நாம் லெஃப்ட் சைட் ட்ரீட்மெண்ட்டில் மட்டும்தான் கான்ஸ்டிபேஷன் கொடுக்குறோம். ரைட் சைட் ட்ரீட்மெண்ட்லேயே கூட இது டிசென்ட்ரி கொடுக்கறது இல்லை. டிசென்ட்ரி இருந்தால் அதுக்கு நம்ம ஏடிஆர் கொடுத்துட்டு செட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் பாயிண்ட் அங்கே இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. இந்த பக்கம் மியூக்கஸ், இங்கே இது வந்து இது கான்ஸ்டிபேஷன். இங்கே கேஸ் ஒன்லி கேஸே ஆர்கன் வரும், கான்ஸ்டிபேஷனுக்கு ஆர்கன் இல்லை. இதே மாதிரி மியூக்கஸுக்கும் ஆர்கன் இல்லை. இது வந்து இன்டெஸ்டைனில் உள்ளே இருக்கிற மியூக்கஸ் கோட்டிங், அதுக்கு தான். இது வந்து லெஃப்ட் ஓவரி ஆர்கன், இது வந்து லெஃப்ட் ஓவரி. இங்கே வந்து இது WD யூட்ரஸ் ப்ராஸ்டேட்டு காட்டுறது. இது வந்து ரைட் ஓவரி ஆர்கன், இது வந்து லிவர் ஆர்கன், இது வந்து டிசென்ட்ரி டயரியா அப்படி இருந்தாலும் இது வரும். இங்கே பெயின் இருக்கும், ஆனால் நம்ம ரைட் சைட் ட்ரீட்மெண்ட்டோடு கொடுத்துருவோம். இங்கே இது பேன், கேஸ் ஒன்லி, கேஸ் ஐ, இது கேஸ் ஐ அப்படி இதை வரும். இங்கேருந்து இது வந்து இது கால், இது காலில் 1 2 3 பாயிண்ட் பார்க்கலாம். இங்கே இது ஸ்ப்ளீன். இப்போ இங்கேருந்து இந்த ஆங்கிளில் போனால் இது கான்ஸ்டிபேஷன். ஸ்ப்ளீனுக்கு கீழே வரும். இங்கே வந்து கான்ஸ்டிபேஷன். இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனால் இது மியூக்கஸ் 3 பாயிண்டில். இங்கேருந்து கீழே வந்தால் இது லெஃப்ட் ஓவர். இங்கேருந்து நேராக கீழே வந்தால் இது WD. இங்கேருந்து ரைட்டில் வந்தால் இது ரைட் ஓவர். இங்கேருந்து ரைட் சைடில் நாபிலிருந்து வந்தால் இது லிவர். இது லிவர். இது 3 பாயிண்ட்டுமே லிவர் ஆச்சு. ஆமாம். இங்கேருந்து இங்கே வந்தால் இது டிசென்ட்ரின்னு இருக்கும். டிசென்ட்ரிங்கிற பாயிண்ட் நம்ம கொடுக்குறதே இல்லை. ரைட் சைட் ட்ரீட்மெண்ட்டு டிசென்ட்ரி கொடுக்குறது இல்லை. அப்போ வந்து காலுக்கும் ஸ்ப்ளீன் லிவருக்கும் நடுவில் அந்த பாயிண்ட் வரும். ஆமாம், டிசென்ட்ரி. ஆனால் இந்த கால் வந்து இந்த போனோடு ஒட்டி இருக்கும். அதே மாதிரி லிவர் வந்து இன்னும் கீழே ஒட்டி. லிவர் இங்கே தான் வரும். லிவர் ஒட்டுறது இல்லை. லிவர் இங்கே ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல். இங்கே ஹரிசாண்டலாக ரைட் சைடில் வரும்.
இங்கே லிவர், அங்கே மியூக்கஸ். நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, நார்மல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த மேலே பேன் இப்படி இல்லை இது கொடுக்குறோம், இங்கே கால் கொடுக்குறோம், இங்கே ஸ்ப்ளீன் கொடுக்குறோம், இங்கே லிவர் கொடுக்குறோம், இங்கே மியூக்கஸ் கொடுக்குறோம். இதுதான் நார்மல் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு. சரியா? அஜை நார்மல்னா பேன் இங்கே கொடுக்குறோம், அப்புறம் கால், இந்த கால் ஒன்று கொடுக்குறோம், லிவர் கொடுக்குறோம், அப்புறம் கேஸ் ஐ கொடுக்குறோம். இது பெயின் பாயிண்ட் மட்டுமா இல்லை ட்ரீட்மெண்ட்டே இந்த மாதிரி கொடுக்கலாமா? ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்க முடியாது. பெயின் பாயிண்ட் மட்டும் தான். ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்க முடியாது. ட்ரீட்மெண்ட்டை பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த பெயின் பாயிண்ட் எல்லாம் இது இருக்குது. இப்போ WD இது கொடுத்துருக்கு. இங்கே இந்த இதில் போதும் இங்கே பார்க்குறது ஃப்ளூயிட், இந்த பெல்விக் போனை ஒட்டி இருக்கிறது, இங்கே பெல்விக் போனை ஒட்டி இருக்கிறது ஆசிட். புரிஞ்சதா? இங்கே இந்த ஃபிமோரல் போனுக்கும் பெல்விக் போனுக்கும் நடுவில் ஒரு கேப்பில் இப்படி அழுத்தினா இது ரைட் பார்க்கும். அதே மாதிரி அங்கே ஃபிமோரல் போனுக்கும் மேலே இருக்கிற பெல்விக் போனுக்கும் நடுவில் அமுத்தினா அது லெஃப்ட் பார்க்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் யாருக்கு என்ன டவுட்டுன்னு கேட்டுருங்க. இது இங்கேருந்து இப்படி வருது, இங்கேருந்து இப்படி வருது, இது இப்படி போகுது, இது சுருங்கி இருக்கும். இங்கே இப்போ இது ரைட் சைடு, அந்த பக்கம் ரைட் சைடு. இந்த ரைட் சைடு இங்கே பாருங்கள், இங்கே அமுத்தினா இது போனே இவ்வளோ வரும். இந்த இடத்துல அமுத்தினா இங்கே அமுத்தினா இது லிவர் 0 ரைட் சைடு இப்படி திரும்பிட்டாரு. இந்த பக்கம் அமுத்தினா மியூக்கஸ் 0. இப்போ இதுக்கு இவ்வளோ இருக்கு. நாம லிவர் 0 எங்கேயோ அமுத்திட்டு லிவர் 0 அமுத்தினா மியூக்கஸ் 0 அமுத்தினா இல்லை. அந்த போன் இந்த போன் இப்படி வரும், இந்த போன் இப்படி வரும், ஸ்பைனல் கார்டு இப்படி வரும். அது 3 இருக்கிற இடத்துல எங்கே மசில் இருக்கோ அங்கே அமுத்தும். போனுக்கு மேலே அமுத்திட்டு இதுதான் லிவர் 0 இல்லை. இது புரிஞ்சது இல்லை? இந்த போன் கனெக்ட் ஆகி வெளியில் வருது. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே. சரி, நீங்கள் இது சொல்லும்போது இதையும் சொல்லிடுங்க. இங்கே வந்து இந்த இது இந்த இது மேலே இது இருக்கும் கமாலம், அந்த T1 T2 இல்லை. இங்கிருந்து இந்த ஒரு பெரிய போன் வரும். இந்த போன் வரைக்கும் செர்விக்கல் ஏரியாவில் 7 போன் இருக்கும். ஆனால் 8 இது இருக்கும், கட்டு இருக்கும். அதனால போகிறதுக்கு இங்கிருந்து இந்த T6ங்கிறது T12ங்கிறது இந்த போன் இப்படி வருதில்ல, இந்த போன் இப்படி வருதில்ல, இந்த லெவல் வந்து T6. இந்த பின்னாடி ஷோல்டர் பிளேடு வருமா, இங்கேருந்து இப்படி வரும், இது T6. அப்புறம் இது வரைக்கும் T12 வரும். Tயில் 12, தொராசிக்கில் 12 இருக்குது. அதுக்கப்புறம் லும்பாரில் 5 இருக்குது, L1 L2 L3 L4 L5. அதுக்கப்புறம் சேக்கரில் 5 இருக்கும். அப்புறம் காக்சிக்ஸ். சரியா? இப்போ இது கொடுக்கும்போது எப்படி ரவுண்டரை முதல்ல எல்லாம் கொடுப்போம், சில இதில் வேண்டாங்கிறது இருக்கும். T8 T6 இங்கே வந்ததுன்னா T8 இங்கே வரும். அந்த T8ங்கிறது இங்கே T6ன்னு இங்கே வரும். அவ்வளோதான். இங்கே இப்படி மசாஜ் நேரம் பண்ணுறோம். டைரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறது, இன்டைரக்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னு சொன்னால, இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த பெயின் பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு இன்டைரக்ட் ஸ்டிமுலேட்டிங் தான் பார்க்குறோம். ஏன்னா இங்கே லிவர் இருக்குது. லிவர் எங்கே கொடுக்குறோம்? அங்கேயும் கொடுக்குறோம். இங்கே கால் இருக்குது. இந்த காலுக்கு எங்கே கொடுக்குறோம்? இடது தொடையில் கொடுக்குறோம். இதுக்கு என்ன இதுன்னா, இதுக்கு நாபிக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நாபிக்கு கீழே கொடுக்குறோம், நாபிக்கு கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நாபிக்கு மேலே கொடுக்குறோம். சரியா? நாபிக்கு வலது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நாபிக்கு லெஃப்டில் கொடுக்குறோம், நாபிக்கு லெஃப்டில் இருக்கிறதுக்கெல்லாம் நாபிக்கு ரைட்டில் கொடுக்குறோம். இப்போது நாபியோடவே இருக்கிறத மேலே கீழே வந்து நாபியோடு இருந்ததுன்னா 2 பக்கமும் கொடுக்குறோம்.
நாபி ஹரிசாண்டலாக நாபிக்கு இருந்தாலும் அதுக்கும் 2 பக்கத்தில் கொடுக்கணும். எப்படி எல்லாமே இப்படியா மேலேயான்னு தெரியல, அதனால இது லிவர், அதனால இங்கேயும் கொடுக்குறோம் அங்கேயும் கொடுக்குறோம். சரியா? மியூக்கஸுக்கும் இங்கேயும் கொடுக்குறோம். இப்போ இங்கே வருது. இப்போ பேனுக்கு எங்கே கொடுக்குறோம்? மேலே வருது. அதில் 2 காலில் கேஸ் ஒன்லி கேஸ் ஐ WD எல்லாம் கேஸ் ஒன்லி கேஸ் ஐ கொடுக்குறோம். WD நாவி கீழே இருக்குது, மேலே கொடுக்கணும். அப்போ WD மேலே கொடுக்குறோம். ரைட் ஓவரே இங்கே கொடுக்குறோம், லெஃப்ட் ஓவரே இங்கே கொடுக்குறோம். இதில் புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? ஸ்டிமுலேஷன். லிவர் 0 இந்த பக்கம் லிவர் 0 இருக்குது. நாம் கொடுக்குற லிவர் 0 எங்கே? அந்த கையிலையும் அங்கேயும். மியூக்கஸ் 0 இந்த பக்கத்தில் இருக்குது, இங்கேயும் கொடுக்குறோம். மேலே இங்கேயும் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போது டைரக்ட் ஸ்டிமுலேஷன் எல்லாம் இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், அதனால் புரிஞ்சிருச்சு. எங்கேயும் இருந்ததெல்லாம் இதுக்கு வேண்டியதில் இல்லை. இதெல்லாம் இன்டைரக்ட் ஸ்டிமுலேஷன். டைரக்ட் ஸ்டிமுலேஷன் எல்லாம் அது குறிப்பாக எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கு தான் அப்படி இருக்குது. அதுலேயும் கூட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு வராது, அது பெயின் பாயிண்ட்லேயே சேர்ந்துருக்கணும். அப்போ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் விட்டோன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் என்னென்ன இருக்குது? அதில் வந்து இது தைமஸ் இருக்குது, தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட் எங்கே கொடுக்குறோம்? அங்கேயே தான் கொடுக்குறோம். தைமஸ் எங்கே கொடுக்குறோம்? இங்கே தான் கொடுக்குறோம். அது தைமஸ். ஏடிஆர் எங்கே கொடுக்குறோம்? பின்னாடி ஏடிஆர் கிளாண்ட் தான் கொடுக்குறோம். அதனால் அதெல்லாம் டைரக்ட் ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட் பார்த்து கொடுக்குறதெல்லாம் இன்டைரக்ட் ஸ்டிமுலேட்டிங். டைரக்ட் ஸ்டிமுலேட்டிங்க்கு நம்ம பெயின் பார்க்குறது இல்லை. இப்போ டைமஸில் சில ரொம்ப சளி இருக்குது, சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி நீங்கள் அப்படி இருக்கும். மியூக்கஸில் பெயின் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏடிஆர் கொடுத்தாலும் இந்த மியூக்கஸ் பெயின் போயிடும். சரிதானே? இப்போ இந்த பெயின் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதா? டவுட் இருக்குதா? இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கடைசி அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார்முலா இந்த ரவுண்ட் எல்லாம் நம்ம கீழே தானே போடுறோம். ஆமாம் இருக்குமா. அது L1T5 முதல்ல C1 to T6, அப்புறம் L1T5 அப்படின்னு இருந்தது. இப்போ வேலையே இல்லை, எல்லாமே L1T5 அப்படின்னா முதல்ல ரவுண்டராக ஃபுல்லாக இருக்குமா. அவர் இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு அது தைராய்டு பண்ணிட்டோம், அதனால் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து மேலே இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு மறுபடியும் L1 to L5 இப்படி கொடுத்து இங்கே வந்து மறுபடியும் மேலே போகும் T6 இப்படி இருந்தது. இப்போது வேலையே இல்லை, L1 to L5 தான் இருக்கும். சரியானாலும் சரி ஆகலை. மேலே வந்து T6 வரைக்கும் கொடுக்கக்கூடாதா? T6லேருந்து T12 வரைக்கும் தைமஸ் கிளாண்டுக்கும் இது அங்கே ஏடிஆர் இருக்குது. தைமஸ் இதெல்லாம் ஆக்டிவேட்டானா இது ஆகும்னு அதெல்லாம் நினைக்கவே வேண்டாம். ஒன்றும் ஆகாது. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்கள், சரியாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. நான் சொன்னேன்ல, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காலில் புண்டு இருக்குது, தைமஸ் கொடுங்கன்னு தான் சொன்னேன். கொடுத்தாச்சா? அப்போ சொன்னேன் இப்போ கொடுக்கணுன்னு. ஆனால் குருஜி வந்தப்போ கூட அது கொடுக்கல. இவர் வந்து என்ன கேட்குறாரு, நீ கொடுங்க, நீ டைமஸே எடுக்க சரியாகும் அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ அதுக்கு பெட் சோர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வருது. அதுக்கெல்லாம் பெட் சோர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். பெட் சோர் ட்ரீட்மெண்ட்டே எங்கே போவீங்க? நாகர்கோவில் மார்த்தாண்டத்தில் ஒரு பேஷண்ட்டு, அவன் 4 லட்சம் 5 லட்சம் பண்ணிட்டு அவன் பின்னாடி முதுகெலும்பில் கொஞ்சம் பஸ் கசிகிற மாதிரி இருக்குது. எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கு பெட் சோர் ட்ரீட்மெண்ட் அங்கே கொடுத்தேன். அவன் அப்போவே நல்லா இருக்காமல் சிரிக்கிறான், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா. நல்லா இருக்கேன் 4 லட்சம் செலவழிச்சுன்னா. அப்போ தான் ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் அது. நீ அதர் ட்ரீட்மெண்ட்ஸில் அந்த ட்ரீட்மெண்ட்டை சொல்லிடுறேன். நம்ம பெட் சோறுன்னா நம்ம சாதாரணமாக படுத்துட்டு பெட்லேயே படுத்துட்டு இருந்த புண்ணாகும்ல, உள்ள படுக்கை புண்ணுன்னு அந்த புண்ணு வந்து உள்ளே அது எல்லாம் இதாகுது. அது
ஸோ புண்ணாகுது. அப்போ அதுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், டைபஸ் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு அது ஆகும்போது ஆசிடும் கூடும். அந்த ஆசிட் எடுத்து 1 ஆசிட் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட்டாக கொடுத்து சரி பண்ணுறேன் கொடுத்துருங்க. சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ஸு கொடுத்தா லேடிஸுக்கு டோ ஃபிங்கர் தான் பார்ப்பாங்க. அது யாருக்குமே வேலை பார்க்குறது இல்லை, டோ ஃபிங்கர்லேயே பார்த்துருவாங்க. டோ ஃபிங்கரில் என்னென்னா லிவர் ஜீரோ மியூக்கஸ் ஜீரோ மட்டும் பார்க்க முடியாது. அதே கையில் இங்கே பார்த்துருவாங்க. நான் இங்கே பார்த்து டவுட் இருந்தேன்னா இல்லை நீங்கள் பின்னாடி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே உங்களுக்கு இதாகிறதுக்காக சிலருக்கு ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரைட் ஓவர் தான் இருக்கீங்க இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது கிளியர் பண்ணோம். அவங்க லிவர் மியூக்கஸ் எல்லாம் எங்கே கொடுத்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி பேர் ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்குது, இங்கே கொடுத்துட்டு லெஃப்ட் ஓவரின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை நாம் கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கன்ஃபியூஷன் எங்கே இருக்கும் அதில் இருக்காது. இங்கே இது வந்து ரைட் ஓவரி. இப்போ உங்கள் பெயின் பாயிண்ட் வயிற்றுல பெயின் பாயிண்ட் போனால் ரைட் ஓவர் எங்கே? ரைட் சைடு. பெயின் பாயிண்ட்ல அவ்வளோ ஆமாம், பெயின் பாயிண்ட் அங்கே தான் பார்க்கணும். இங்கே தான் ரைட் ஓவர். இங்கே ரைட் ஓவரி காலில் இடது காலில் பார்க்குறோம், வயிற்றுல வலது பக்கம் பார்க்குறோம். மேலே இல்லை கீழே. நான் தோராயமாக காட்டுறேமா? சரி, இவங்க டேப் வச்சு அளந்து காட்ட மாட்டேங்க. ரைட் ஓவர் ட்ரீட்மெண்ட் எங்கே கொடுக்குறோம்? லெஃப்ட் எங்கே கொடுக்குறோம்? நான் உங்ககிட்ட இருக்கிற கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக சொல்கிறேன். இது ஒன்று தான் அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றுக்கு அப்படி வராது. ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரிக்கு மட்டும்தான் அப்படி வரும், மற்றதுக்கெல்லாம் அப்படி வராது. ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்கிறதுனால அப்படி வரும். அந்த வார்த்தை சேர்ந்து இருக்கிறதுனால ரைட் ஓவரி காலில் கொடுக்கணும். காலில் தான் பெயின் பாயிண்ட், அங்கே தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அங்கே தான் கொடுக்கணும். ஆனால் வயிற்றில் பார்த்தா ரைட் சைடில் தான் இருக்கும். கையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இடது கையில் அது தெரியுது. அப்போ ரெண்டுக்கும் கால்லையும் லெஃப்டில் இங்கேயும் லெஃப்டில். ஆனால் வயிற்றில் பெயின் பாயிண்ட் பார்த்தா இங்கே ரைட்டில். அதனால் அந்த கன்ஃபியூஷன் நமக்கு வேண்டாம். இப்போது காலில் வயிற்றில் இருக்கிற மாதிரி காலில் பெயின் பாயிண்ட் பார்த்தா கையில் நசுக்கி பார்க்கறது இல்லைண்ணா, நேராக தான் டைரக்ட். இதுதான் நேராக இங்கே பார்த்துட்டு இங்கே பெயின் இருக்கான்னு பார்க்கணும். இது என்ன பெயின்? இது கேஸ் ஒன்லி. கட்டை விரலுக்கு மேலே அழுத்தணும். லெஃப்ட் இடது காலில் கட்டை விரலுக்கு மேலே இடத்துல விரல் ஜாயிண்ட் இடம். இல்லை ஜி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜி. கண்ணு ஆரம்பிக்கிற இடம். சிலருக்கு இந்த இடம் அங்கே இல்லாமல் கீழே இருக்கலாம். கொஞ்சம் கீழே இருந்தால் நான் காலை அப்படி தான் வைப்பேன், வேறு ஒன்றும் பண்ணுறது. சரியா? காலை மட்டும் முன்னாடி இல்லை, இந்த முன்னாடி வெளியே இருக்குன்னா இந்த கட்டை விரல் இப்படி அழுத்துறாரு. இது கேஸ் ஒன்லி. அதே மாதிரி ரைட்டில் கொடுத்தா கேஸ் ஐ. இப்போது இதுவும் பேன், இதுவும் பேன். ஓகே, இங்கே அந்த இதில் அது வந்திருக்கா? இது பேன், இது பேன். இது வந்து இந்த பேனோட ஹெட் போர்ஷன், இடது காலில் பேனோட ஹெட் போர்ஷன். இது பேனோட டெயில் போர்ஷன். பேன் அகலமாக இப்படி படுக்கையில் இருக்கும், அது தலைப்பகுதி வலது பக்கம் இருக்கும். இந்த நம்ம இடது காலில் கொடுக்கறது அந்த வலது பக்கத்துக்கு. இப்போ இங்கே கொடுக்கறது டெயில் போர்ஷன். இது பேன். அப்புறம் இங்கே வந்து இது மேலே இந்த பேன், இந்த இங்கே இருக்கு இல்லைங்களா, தலைப்பகுதி பேனோட தலைப்பகுதி. நீங்கள் பேனோட ஒரு இடத்துல இங்கே பார்க்குறீங்க, ரெண்டு இடத்துல அமுத்துறீங்கல்ல, ரெண்டு இடத்துல அமுத்துறீங்க. நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா சிங்கிள் சைடு பேன் கொடுக்குற மாதிரியும் வரும். வரும் எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம், அது பின்னாடி. இதெல்லாம் நம்ம தரவானா அது பின்னாடி பார்க்கலாம். இது பேன் பேன் லெஃப்ட் வந்து பேனோட ஹெட் போர்ஷன். இது பேனோட டெயில் போர்ஷன் ரைட் சைடில். சரியா? இந்த பக்கம் கொடுக்குறது, இந்த பக்கம். இப்போ இடது காலில் நடுவிரல் நாம வலது ரிப்ஸுக்கு இங்கே பார்க்குறோம்ல பெயின் பாயிண்ட்டு, கால் பிளேடு. அப்போ அதே மாதிரி வலது பக்கம் பெயின் பாயிண்ட் பார்த்தா இது இடது பக்கத்தோட ஸ்ப்ளீன்.
இப்போ இங்கே மாறும் அங்கே மாறும். அதுக்கப்புறம் இது வந்து லிவர், இது வந்து மியூக்கஸ், இது வந்து ரைட் ஓவரி, இது வந்து லெஃப்ட் ஓவரி. ஆனால் WD கொடுக்கும்போது நம்ம ரெண்டையும் சேர்த்து அமுத்தலாம். ஏதாச்சும் பேக்கில் பெயின் இருக்குது நின்றுட்டு நம்ம முதல்லலாம் 2001 வந்துட்டு ரோட்டில் நின்றுட்டு சொல்லுவாங்க அது செருப்பு கட்டுங்க அப்படின்னு. அவங்கள செருப்பு கட்டிட்டு நானும் செருப்பு கட்டிட்டு ரோட்லேயே அமுத்தி செட் பண்ணிட்டு போயிடலாம். பண்ணியிருக்கீங்க நீங்கள். அது வந்து டோ ஃபிங்கருங்கிறது. சரி, நீங்கள் உங்கள் சேர் இந்த கேஸ் ஒன்லியில் இது கீழே அமுத்தினா இது நியூ நாபி செட். நியூ நாபி செட். இது கேஸ், இது அந்த பெயின் பாயிண்ட் எல்லாம் சொன்னேன்ல எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். இது பேன் லெஃப்ட்டு, பேன் ஹெட் போர்ஷன், இது கால், இது லிவர், இது மியூக்கஸ், அதே மாதிரி அந்த காலில் தெரியும் தானே எந்தெந்த விரல் எந்தெந்த பாயிண்ட். இப்போது இந்த இதையே இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த 20 டோ ஃபிங்கர் பேன் 60 டோ ஃபிங்கர் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு நாள் பூரா போயிடும். நீங்கள் பேஷண்ட்டே பார்க்க முடியாது. இருங்க, இங்கிருந்து சில கம்ப்ளீட் நியூ நாபி செட் அப்படின்னு இப்போ பார்த்தாச்சு. கம்ப்ளீட் நியூ நாபி செட்னா இங்கிருந்து அங்கே வரணும், அங்கே வரணும், இப்படி. இப்போது நியூ கம்ப்ளீட் நியூ நாபி செட்டுன்னு இருக்குது. NCNNS. அதுக்கு என்ன பண்ணோன்னா இதுலேயே 3 பகுதியில் கொடுக்கணும். முதல்ல லெஃப்ட் சைடு, மிடில் சைடு, இது 2 கொடுத்தா ரைட் சைடு, 2 கொடுத்தா 1. இதே மாதிரி இன்னும் 2 கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த நடுவில் இப்போ சொல்கிறது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே சொல்கிறீங்க. NCNNS, நியூ கம்ப்ளீட் நியூ நாபி செட். இது அப்புறம் இந்த சைடு ஃபார்முலா வரும்போது வரும். இது என்ன பண்ணோன்னா இதெல்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது. ஆனால் நாம் கொடுக்குற வேறு அதுக்கான டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். காலையே பிடிச்சிட்டு இருந்தால் காலில் தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் என்னன்னா இதுலேயே லெஃப்ட் சைடில் ஆசிட், ரைட் சைடில் நியூட்ரல், இங்கே வந்து இல்லை இது ஆல்கலி, நியூட்ரல், ஆசிட், இந்த 3ஐயும் குறைக்கிற மாதிரி கணக்கு. இப்போ மேலே பாயிண்டில் கொடுக்குறோம்ல இது ரைட்டு டவுன் அப் இருக்குல்ல, ஆமாஜி, மிடில் டவுன் அப், இது கட்டு கீழே வைங்க. டவுன், இது நியூட்ரல், இது அப்பு, இது வந்து ஆசிடை குறைக்கும், இது வந்து நியூட்ரல், இது வந்து ஆல்கலியை குறைக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. உங்களுக்கு பேராவில் இதுலேயும் கூட அப்படி பார்க்கலாம். பேராவில் லிவர் 0 மியூக்கஸ் 0வில் கூட நான் முதல்லலாம் இங்கே தான் கொடுத்து. ஆனால் இப்போது இங்கே கொடுத்தா மேலே கொடுத்தா அது ஆல்கலி, நடுவில் கொடுத்தா நியூட்ரல், கீழே கொடுத்தா ஆசிட். இங்கேயும் ஆசிடை குறைக்கும்னு சொல்லணும், இல்லைன்னு தெரியாது. ஆசிடை குறைக்கும். அப்புறம் நாம் இந்த பேரா தைராய்டு பீக் கொடுக்குறோம்ல, பேரா தைராய்டு பீக்கு முதல்லலாம் எப்படி கொடுக்கணும்? முதல்லலாம் இங்கே 1 2 3 4 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க 1 2 3 4 அப்படின்னு. அது இல்லை, 1 2 3 4 பழைய சிஸ்டம். ஆனால் இப்போது இந்த மிடில் அப் டவுன் வந்துடுச்சுல்ல, அதனால இப்படி கொடுக்க வேண்டியதில்லை. இது 1 2 3 4 நேராகவே கொடுக்கணும். இது புரிஞ்சுதா? பேரா லைனாகவே கொடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே போக வேண்டியதில்லை, ஷோல்டரில் போக வேண்டியதில்லை, கை பகுதியில் தான் கொடுக்கணும். 1 பேரானா 4 கொடுத்தா 1 பேரா. இந்த சைடு இருந்து இப்படி வரணும். வந்து இந்த லூசனிங் ஃபார்முலாவில் அப் ஏரோ டவுன் ஏரோ வருது இல்லை பேராவில். எதில் ஃபார்முலாவில்
அப்போ வந்தோன்னா ஒரு பேரா இது மற்றதுலெல்லாம் மேலேருந்து கீழே கொடுக்குறோம். ஆனால் இது வந்து கீழிருந்து மேலே தான் கொடுக்குறோம். அதை கரெக்ட் பண்ணணும். நீ கீழிருந்து மேலே சாதாரணமாக கொடுக்குறது பரவாயில்ல. காலன்னா 1 2 3 இப்படி தானே கொடுக்குறோம். கேஸ் ஐன்னா இங்கே இப்படி தானே கொடுக்குறோம். 6 பாயிண்ட் கொடுத்தாலும் அப்படி தான், 3 பாயிண்ட் கொடுத்தாலும் அப்படி தான். அதே மாதிரி இது மட்டும்தான் மாறும். டபிள்யூ கொடுத்தா 1 2 3 தானே கொடுக்குறோம். ஆனால் பேராவுக்கு மட்டும் பிட்டு தைராய்டு இதுக்கெல்லாம் இங்கிருந்து தான் கொடுக்குறோம். அதுவே அப்படி இருந்தாலும் கூட இது ஆசிடை குறைக்கும், இது அல்கலியை குறைக்கும். அதனால் இப்படி வர்றது தான் அது நம்ம டெஸ்ட் பண்ணி ஆமாம் ஆசிடுக்கு இதை மேலே கொடுத்தா இது குறையுது அப்படின்னு இங்கே 2 பாயிண்டில் கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே 2 பாயிண்டில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து